மணிவர கருசாமிக்கு 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 அரச்சலூர் அரச்சலூர்காரங்க அரச்சலூர் அரச்சலூர்காரங்க அரச்சலூர் வந்து யாராவது ஒழுங்கு கும்பிட்டு அவங்க இல்லைங்க அரச்சலூர்காரங்க வந்தீங்களா என்னுடைய உருவத்தை வரைந்து வாய்த்த மகன் அதே போல கருப்சாமியை பார்ப்பதற்கு நானும் வருவேன் என்று பிரதவித்திருப்பேன், போலாம் என்று சொல்லியிருப்பேன். சொன்னாரா? நீயே போய் பிரதவித்தால் சிந்தனை இருந்தாலே இப்பொழுது கருப்சாமியை பார்த்து நான் தான் கொடுப்பேன் அப்படி என்று முன்னாடியே சொல்லியிருப்பேன். சொன்னான் தானே? இப்பொழுது அவனுடைய மனதிலும் சிந்தனையிலும் நான் எப்பொழுதும் கூடயே இருப்பேன். அம்மாவை இன்னும் படைப்பு திறனையே அவளுக்கு ஓவிய திறனையே மிகுந்த அள்ளித்தருவேன். அதில் பேரும் புகழும் வாங்குவேன். அமோகமா இருப்பேன். படித்து முடிந்து காலேஜ் முடித்து கவர்மெண்ட் உத்தியோக வேலையை வாங்கி தருவேன். வெளிநாடு சென்று பணிபுரிய அலுவலருக்கு உத்தியோகத்தை உயர்த்தி ஜெயித்து கொடுப்பேன். கவலைப்பட வேண்டாம். இவன் எப்பொழுது என் பிள்ளையாகவே இருப்பான். இவனை வீட்டில் கூப்பிடும் பொழுதோ வணங்கும் பொழுதோ திட்டும் பொழுதோ எப்பொழுது இவன் பெயரை உச்சரிக்கிறதே இல்லையே, கருப்சாமி வா என்றது அவனை அழைக்க வேண்டும். நானாகவே இருப்பேன், நானாகவே வளருவேன். எந்த சிந்தனையும் வராது. அவன் எந்த தவறு செய்தாலும் அவனை கடும் சொல்லால பேசக்கூடாது, திட்டவும் கூடாது. புரியுதா? இப்ப உடல்நிலை சிந்தனையும் செயலும் இவனுக்கு நடந்தது. அதுல மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொன்னேன். இப்ப எப்படி இருக்கு? இன்னும் பூர்ணமாக குணப்படுத்தி தருகிறேன். அது எந்த சிந்தனையும் இல்லாம மாற்றி அமைத்து தருகிறேன். கவலைப்பட வேண்டாம். வேற என்ன கேட்கிறேன்? புரியல? கொஞ்சம் வேகமா பேசுங்க. மறுபடியும் அமைச்சு தரணும். இல்லைங்காம அதை ஓட்டி பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும். அப்படித்தானே? இதை பரவ இந்த கனியும் கூட வைத்துக்கோ. இதுல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மறுபடியும் தொழிலை வளர்த்து தருகிறேன். ஜெயித்து கொடுக்குற. கவலைப்பட வேண்டாம். இந்த கனியை எப்பொழுதும் கூடயே இருக்கணும். அமோகமா இருக்கும். தாமரப்பாளையம் யார் யார் வந்து 4 பேர் வந்துருந்தீங்களா? எல்லாரும் வாங்க, வந்து உழுந்து கும்பிட்டு இல்லைங்க. தாமரப்பாளையம் வாங்க.
அடுத்து அழைக்கிற அவங்க சொல்லி எந்திரிக்கணும். சரி சரி. முன்னாடி தள்ளி உட்காருங்க. முன்னாடி பாருங்க. என் பிள்ளைய கூட்டியாந்தியா தண்ணிய கூட்டியாந்தியா புரியல என் பிள்ளைய கூட்டியாந்தியான்னு கேட்டேன். வீட்டுக்காரமா குழந்தை புரியல. என்னிடம் ஒரு முறை அவரிடம் என்னை கூட்டிட்டு வரணும் என்று உனக்கு பிரதளித்த அதை கூட்டிட்டு வந்து அவள் சிந்தனையும் செயலையும் மாற்றி அமைத்து தருகிற அதை பூர்ணமா குணப்படுத்தி கொடுத்துறேன்னு சொன்னேன். அதில் மாற்றமும் கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு முறை என் மண்ணுக்கு கூட்டியாரணும் அதை மாற்றி அமைத்து தந்துறேன். சரியா? அந்த குணநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி மறுபடி பூர்ண குணம் அடைவதற்கு ஜெயித்து கொடுத்தாரே, கவலைப்பட வேண்டாம். சரியா? இப்போ பொருளாதாரத்தினால மன கஷ்டமும் சஞ்சலமும் உள்ளத்துல நமக்கு பொருளாதார பிரச்சனையிலிருந்து மேல வரணும் என்பது உன்னுடைய கேள்வி. நமக்கு தொழிலை உயரணும், அது இல்லாத அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி வரணும். நான் முயற்சி செய்வதில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானா அப்படின்னு உனக்கு தெரியாது. எனக்கு இன்றே விடை தெரியணும் என்பது உன் கேள்வி. கால விழுந்து வா. அடுத்த வாரத்துல புதன்கிழமைக்கு மேல அதுக்கான முயற்சியை நீ செய்யலாம். சரியா? அதுல உனக்கு நான் அமைத்து தருகிறேன். 5க்குள் இடம் பெறும். அதுல நான் பொருளாதாரத்தை அமைத்து தருகிறேன். மறுபடி நீ மீண்டும் என்னை கேட்காம மறுபடியும் இறங்கக்கூடாது. மறுபடியும் என்னை கேட்டு இறங்கு. நான் மறுபடியும் அந்த பொருளாதாரத்தை அமைத்து அதை தீர்த்து தருகிறேன். 3 மாதம் 90 நாளுக்குள்ள உன்னுடைய பொருளாதார பிரச்சனையை பாதியை தீர்த்து அதுக்கு மேல மறுபடியும் ஒரு பொருளாதாரம் உன்னை தேடி வரும். அதுல மீதியை நான் தீர்த்து கொடுத்துறேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? இப்ப இருக்கும் இடத்துல எந்த சிந்தனையும் குழப்பமும் கிடையாது. அதே இடத்துல ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா பூர்வீகத்துல ஒரு சின்ன சிந்தனையின் செயலும் இருக்குது. அந்த கட்டை உடைத்து அவனை வாழ வைத்தா போதும், மாற்றம் ஏற்படும். வேற என்ன கேட்கற? நான் தான் சொல்லிட்டேன். அந்த இடத்தை கட்டை உடைத்து அந்த இடத்துல வாழ்ந்தா போதும். அதுல எந்த சிந்தனை வராது. அதை நான் மாத்தி அமைக்கிறேன். என்னுடைய தடியை வந்து நீ சந்தி, அப்பொழுது நான் சொல்றேன். இந்த கையை கூட வைத்துக்கோ. கை மாற்றக்கூடாது, அதே கையில் வைங்க. இதை கொண்டு போய் 2 அரிஞ்சு புரிஞ்சு அவளை தேய்ச்சி குளிக்க சொல்லு. புரிஞ்சு சாப்பிட சொல். மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன். என்னுடைய தடியை வந்து சந்தி, அப்பொழுது அதுக்கு என்ன வழின்னு சொல்றேன். தை மாதத்துக்கு மேல அந்த படிப்புலேயே உத்தியோகத்துக்கு சமந்தது போல வைகாசி 30 நான் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தறேன். ஜெயித்து கொடுத்துறேன். அமோகமா இருக்கும். கொடுமுடி கொடுமுடிக்கார் வாங்க. உடம்படி கொடுமுடின்னு வந்தீங்களா? வாங்க. யாரும் இல்லை. வா வா. முன்னாடி நான் முன்னாடி தள்ளிக்கு வரணும். இப்ப மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? சிறப்பா முடிந்ததா? பிரதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? இப்ப பொருளாதாரத்துக்கு தொழிலுக்கு பேசவா, வாழ்க்கைக்கு பேசலாம்? அதுக்குமே பேசணும்.
பதில்ல ஒரே உத்தரவு, எதுக்கு பேச? சரி வாழ்க்கையே பேசணும். நீ மட்டும் காலோடு அவளுக்காக கேட்கக்கூடாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை கேள்வி தருகிற. எதுக்கு பேச? சரி வாழ்க்கையே பேசணும். உன்னுடைய குலதெய்வத்துக்கு சரி போகும் பொழுது சரி முறியாத மஞ்சள் எடுத்து அதில் 11 ரூபாய் காணிக்கையை வைத்து கொண்டு போகணும். சரி போய் குலதெய்வ எல்லையில கும்பிட்டு கருவறையை சுற்றி வந்து முன்னாடி உட்கார்ந்து அந்த மஞ்சளில் 11 ரூபாய் காணிக்கையை வைத்து வெள்ளை நூலில் மஞ்சள் பூசி அதை சுற்ற வேண்டும். நீ உன் கையால் நீ சுத்த வேண்டும். சுத்தும் பொழுது உன்னுடைய பிரச்சனையை சொல்லி நீ எண்ணியே சுத்தலாம். அப்பொழுது நீ சுத்தி முடித்து 21 சுத்தில 108 சுத்து சுத்த வேண்டும். சரி சுத்தி முடிச்சு போடும் பொழுது இந்த முடிச்சு எனக்கு அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீ 3 முடிச்சு அதை போடணும். போட்டு அங்கிருந்து உன் வலது பக்கத்துல இடுப்புல வைத்து கொண்டு நீ அதை கொண்டாந்து உன் வீட்டுல வைக்கலாம். சரியா? இப்ப மார்கழி மாதம் முடிந்து அடுத்து தை பிறந்து அடுத்து வைகாசி 30க்குள்ள நான் மாலை எடுத்து கொடுத்துருவேன், அமைத்து கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். வேற என்ன கேக்குறேன்? இந்த கனியை கூட வைத்துக்கோ. இந்த கனியை கொண்டு போய் அந்த வாகனத்துல முன்பகுதியில கம்பியில ஒருத்து கட்டிடு. சரியா? மறுபடியும் அடுத்த குறியில பேசலாம். அம்மன் கோவில். அம்மன் கோயில் தராருங்க. அம்மா கோயில் உளுந்து கும்பிடுங்கண்ணா. அங்கே உளுந்து கும்பிடு. நீங்களும் அம்மா கோயில் உளுந்து கும்பிட்டு இல்லைங்க. அண்ணா யார் யார் வந்திருக்கீங்களோ அம்மன் கோயிலேருந்து வந்தவங்க எல்லாருமே உளுந்து கும்பிட்டு நில்லுங்கண்ணா. தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒரு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. புரியுதா? தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒரு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. சரி வந்துடுங்க. அப்படியே அந்த சைடு வெளியே நில்லுங்கக்கா. தேவா உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். சரியா? இப்ப குடும்பமும் சிந்தனையில் சிதறந்து அடைந்து இருப்பத சேர்த்து ஒத்துமையா வைக்கணும். அதோடு பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைத்து அதுக்கு ஒளிமயமாகவும் ஆக்கி தரணும். உனக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தரணும் என்பது உன் கேள்வி சிந்தனை. அதே போல நீ இருக்கும் இடத்துல நாகத்துக்கு சம்பந்தமான ஒரு தெய்வம் அந்த எல்லையில இருக்கும். இருக்கா? அந்த தெய்வத்தை போய் 3 வாரம் வெள்ளிக்கிழமை அதை சுத்தி அதை கும்பிட்டு உன் கையால கற்பூரத்தை ஏற்றி நீ வழிபடணும். உனக்கு இருக்கும் இடத்துல சிந்தனையை உருவாக்கி அங்கே நிரந்தரமா பணிபுரிய வைத்து தருகிற. அங்கே உயர்வு வாங்கி கொடுத்தா போதும்ல. வேற என்ன கேக்குற? அமோகமா இருக்கும். எந்த சிந்தனையும் வராது. 15 நாளைக்கு மேல 65 நாளைக்குல உன்னுடைய குடும்பத்துல எந்த சிக்கலும் இல்லாம உனக்கோ உன்னுடைய தாய்க்கோ எந்த பங்கமும் இல்லாம அமைத்து தருகிற. உத்தியோகமும் பொருளாதாரமும் அவங்களை கொடுக்க வைத்து தருகிற. ஜெயித்து கொடுக்கிற. கவலைப்பட வேண்டாம். கொம்பனை கொம்பனக்காரங்க வாங்க. கொம்பனக்காரர் வாங்க. அந்த தூக்கு எழுப்பி கொடுங்க. எனக்கு பின்னாடி தூக்குது வருது.
தாய் தோணி தாய் வா ஒடியா ஒடியா நான் மெதுவாங்க போதும். வெள்ளோடு வெள்ளோடு வெள்ளோட்டுக்காரங்க வெள்ளோடு வெள்ளோட்டுக்காரர் இருந்தா வாங்க வெள்ளோடு சீக்கிரம் வாங்க. வெள்ளோடு வரேன் வரேன் பாப்போம் உடனே நான் அழைக்கிறேன் அடுத்து. எறா வேற இப்ப எப்படி இருக்கிறா? அதோட ரொம்ப சித்திரமாகவும் விவரமாகவும் இருப்பா. ஏன்னா வர முடியலைனால கருச்சாமி நீ கண்டிப்பா பார்த்துட்டு வரணும் என்று உடைய சொல்லி அனுப்பியிருப்பா. உண்மையா? அதே போல பார்த்துட்டு போல உன்னுடைய தகவலுக்கு மனதில் சிந்தனை மாற்றி தருகிறேன்னு சொன்னேன். அதே போல மாற்றம் இருக்கும். இப்ப மண்டைக்கு முடிவும் கிடைத்திருக்கும். அங்க இருந்து உனக்கு பூர்ணமா அமைச்சு கொடுத்து அந்த மண்டையை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். ஜெயித்து கொடுத்தர கவலைப்பட வேண்டாம். அது உன் தலைமையில உன் பேச்சுக்கு மாறாம உனக்கே அமையி. உன் பேச்சுப்படி எல்லோரும் கேட்டு நடக்க வைத்து கொடுத்துறேன். ஜெயித்து கொடுத்தர கவலைப்பட வேண்டாம். இப்ப போயிருக்கிற இடம் அபூர்வமான இடம், அமோகமா இருக்கு. தாராளமா அங்கேயே இருந்து செல்லலாம். உன் கூட வெற்றி ஆக்கி தருகிறேன். அடுத்த வாரிசு அமைச்சு கொடுத்துறேன். கலங்க வேண்டாம். வேற என்ன கேக்குறேன்? அப்படி சொல்லு. அமோகமா இருக்கும். சென்று கொடுத்துறேன். மறுபடியும் ஒரு உயர்வு உனக்கு கிடைக்கும். அதையும் வாங்கி கொடுத்துறேன். எந்த சிந்தனையும் வராது. கருமசாமி நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாற்றம் சிந்தனை உருவாகியது. இனிமேல எந்த சோதியத்தையும் பார்க்கப்படாது, ஜாதகத்தை நம்பப்படாது என்று அவ குறிக்கோளா இருப்பான். நானும் குறிக்கோளா உனக்கு இருப்பேன். ஜெயிக்க வச்சு கொடுத்துற கலக்க வேண்டாம். இந்த கனியை அவளிடமே கொண்டு போய் சாப்பிட சொல். இந்த விழுதியை எடுத்து பூஜிக்கலாம். அமோகமா இருக்கு. இந்த கனியை கொண்டு போய் நீ பணிபுரி இடத்துல வைத்துக்கோ. மறுபடியும் உயர்வை வாங்கி கொடுத்துற. சரியா? அது இருந்தா போதும்ல. அமைத்து கொடுத்துற, கவலைப்பட வேண்டாம். அப்படி சொல்லு. முத்தூர் முத்தூர் முத்தூர்காரங்க முத்தூர்ல இருந்து வந்தாங்க. எல்லாம் எதிர்ச்சுவாங்க. எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்த சரக்கு வாங்கிட்டு வந்த மகன் சீக்கிரம் வாங்க மகன், சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க வர்றவங்களுக்கு. நான் தான் பிரிச்சு சொல்லிட்டேன், எல்லாரும் வர வேண்டாம். எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தாங்க. முன்னாடி தள்ளிக்கு வரும். ஏதோ உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன். பாதரை போனதுக்கு அப்புறம் மனமும் மாற்றமும் சிந்தனையும் திகழ்ந்திருக்கு. கருத்தாமி கேட்டது போல அதுக்கு பிடித்ததை வாங்கிட்டு போகணும் என்பது ஒரு ஆசை. அதை வழிநடத்தி வாங்கிட்டு வந்தேன். இப்ப தொழிலை உயர்த்தி கொடுத்து பொருளாதாரத்தை உனக்கு அமைத்து கொடுத்து இருக்கும் இடத்துல எந்த சிந்தனை இல்லாம அதை அமைத்து கொடுத்தா போதும்ல. வேற என்ன கேக்குறேன்? சாமி பொருளாதாரம் கிடைச்சிருச்சுங்க. பண உதவிக்கு வாங்கி தரணும். அப்படித்தானே? கேட்ட இடத்துக்கு வந்து கிடைக்கணும். கிடைக்கும். என் பணத்தை முதல்ல வாங்கிக்கோ. அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்துறேன். மறுபடியும் எனக்கு வாங்கிட்டு வந்த சேக 1க்கு 2 மறுபடியும் வாங்கிட்டு வா. ஜெயித்து கொடுத்துறேன், அமைத்து கொடுத்துறேன், கவலைப்பட வேண்டாம். சரியா? அப்படியா? அந்த எல்லையில என்னுடைய புகழையும் சக்தியை பரப்புவதற்கு நீ ஒரு கருவியாக இருப்பாய். அள்ளி தருகிறேன், ஜெயித்து கொடுக்கிறேன். அதே போல 3 நாள் 3 பொழுதுல உன் இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதே போல வந்தேன். அதே போல உனக்கு பேர் போல வாங்குவேன். அங்கேயே நீடித்து நீ இருப்பாய். உனக்கு பேரும் போலும் உயரு, கலங்காம வரலாம். அதே இல்லை சிவன் அடியார் பிள்ளை. முன்னாடி விழுந்து கும்பிடுங்க. எலுமிச்சம்பழத்தை கொடுங்க, நாங்க அவருக்கு மடிப்பார்.
நீங்க வாங்காதீங்க. முன்னாடி தள்ளி பாருங்க. இப்ப நடந்து முடிந்த வாழ்க்கையை பத்தியே பேச வேண்டாம், அப்படித்தானே? ஆமா. இப்ப இரவு இடத்துல எந்த சிந்தனை இல்லாம இருக்காது. எனக்கும் பொருளாதாரத்தை அமைத்து தொழிலை அமைத்து கொடுத்தா போதும். என் பிள்ளை தொழிலாகவும் நானே இருக்கணும் என்பது ஒரு ஆசை. அதே போல உனக்கு இஷ்ட தெய்வமா கும்பலம் சிவனையும் உனக்கு அடிவடையை வைத்து உனக்கு திலா வைத்து கொடுத்தா போதும், அப்படித்தானே? வேற என்ன கேட்கிறேன்? அதாவது நானே சொல்லிட்டேன், மாத்தி அமைத்து தருகிறேன். என் கனியை கொண்டு போய் வீட்டுல நிலவாழ கம்பியில ஒருத்து கட்டு. இன்னொரு கனிதாரை அதை செய்து பூஜை செய், அமோகமா இருக்கு. அதே போல பூஜை அறையில ஒரு உருவத்தை வைத்து நீ கும்பிட்டு இருக்கிற, அதே திலக வைத்து ஜெயிக்க வைத்து பேச வச்சு கொடுத்துறேன். காலை விழுந்துட்டு வா. கீழே விழுந்துங்களா தம்பி? வேணாமா? இந்த பொருளாதார நெருக்கடியில 1.5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பொருளாதாரத்தை நம்பி ஒருவர் கொடுத்து உதவி செய்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். ஏமாந்த சூழ்நிலையில இருக்கிற அவனுக்கு நானே தண்டனை தருகிறேன். அவனே தேடி வந்து அந்த பணத்தை நானே வாங்கி கொடுத்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன். கவலைப்பட வேண்டாம். இந்த கரியை கொண்டு போய் வீட்டுல நிலவாழ கம்பியில ஒருத்து கட்டிடலாம். கேக்குற பணம் எல்லாம் பணம் குடுக்குறேன்னு சொல்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கரியை வைத்துக்கிட்டு போய் கேள், வாங்கி கொடுத்துறேன். 15 நாள்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கி, அதுக்கு மேல என்னை வந்து பார். மீதியை 2 இடத்துல இருந்து வாங்கி கொடுத்துறேன். இந்த பிள்ளைக்கு உலக துணையாக நானே இருப்பேன், கலங்க வேண்டாம். பெருந்துறை 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 ஆமா, அப்படியா? 2 பேருமே மாமன் ஒரு ஆள் தான். யாருக்கு சொல்றது? முதல்ல விலகி சொல்லிடுறேன், அடுத்து உரை அழைக்கிறேன். திருமணத்தை அமைச்சு கொடுத்தா போதும்ல? அடுத்து நான் தொழிலுக்கு பேசுறேன், சரியா? முதல்ல திருமணத்தை காலதாமதம் ஓடாம அமைத்து கொடுத்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன். அவன் ஆசையை அதுதான், அதை முதல்ல அமைத்து தரணுன்ற உத்தரவு. நீ மட்டும் காலை விழுந்துட்டு வா. உன்னுடைய கட்டளை உன்னுடைய ராஜைக்கு பங்கமும் சிந்தனையும் இல்லாம இது கலாதார தோஷம், அந்த சாதக நீதியாக பொருளாதார நெருக்கடியும் சிந்தனையும் உருவாக்கிட்டு இருக்குது. அதனாலேயே திருமண தடை தள்ளி போய்கிட்டு இருக்குது, சரியா? ஆனா இது நடக்குமா நடக்காதா என்ற விருத்தியும் சிந்தனையும் உனக்கு உருவாக்கிட்டு இருக்குது. அதை மாற்றி அமைத்து தருகிறேன். 60 நாளைக்குள்ள ஒரு 2 ஜாதகம் வரும். அந்த 2ல் 1 நான் முடித்து தந்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன். அதவே அமைத்துக் கொள்ளலாம், புரியுதா? ஆனா ஒன்று குறை இருக்கும், சாதகமாக இருக்கு. ஒன்று நிறையோடு அவர்கள் வழியில போய் நம்ம இருக்கும்படி இருக்கணும். சொல்றது புரியுதா? அப்படியே அமைத்து கொடுத்துறேன். இந்த கனியை வெற்றி கனியை கொண்டு போய் பூஜை அறையில வைத்துக்கோ. இந்த வீதி எல்லோரும் பூசிக்கலாம், ஜெயித்து கொடுத்துறேன். கலங்கவே வேண்டாம்.
இவனை கூட்டிட்டு போய் சென்னிமலை முருகனை சந்தித்து அவன் இடத்துல இருந்து இவன் கையால நிறமாலை வாங்கி நீ உன் கழுத்தில் போட்டு முருகனை தரிசித்துட்டு வரலாம். அதுக்கு மேல 60 நாளைக்குள்ள திருமணம் அமையும். ஜெயித்து கொடுத்துறேன். வெற்றியா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒன்றும் நடக்காது. நான் பேச வைத்து முடிச்சு கொடுத்துறேன். அதே இல்லை, அழைக்கிறேன். ஆமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி பாருங்கண்ணா. உன்னுடைய உடல்நிலைக்கு பங்கத்துக்கு எந்த சிந்தனையும் வராது. புரியுதா? படிப்புல எந்த குறையும் ஏற்படாது. அமோகமா இருக்கு. ஜெயிக்க வைத்து கொடுத்துற. உன் கூட நான் எப்பொழுது இருப்பேன். அது இருந்தா போதும்ல. அதை அமைத்து கொடுத்துற, கலங்க வேண்டாம். நீ போய் நீயும் உன்னுடைய தாயி இருவருமே ராமேஸ்வரம் சென்று கடலிலே நீராடி நீ உடுத்திருக்கிற துணி எல்லாம் அந்த கடலில விட்டுட்டு மறுதுணி உடுத்தி அங்க போய் நீ ராமரை சந்தித்துட்டு அடுத்து வந்து என்னைய பார். அதுக்கு நொடியில உன்னுடைய ரத்தத்து உறவாலேயே ஒரு இடத்துல இருந்து தூது வரும். உனக்கு நான் அமைத்து கொடுத்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன், கலங்க வேண்டாம். என் பிள்ளைக்கு வெற்றி மேலாடுறான். ராமேஸ்வரம் போயிட்டு வந்து பாருங்க. ஆமா, இதை போய் தொழிலுக்கு வைத்த பூஜை அறையில வைத்த சரியாக காய் முறையில காத்திருக்கலாம். காந்ததுக்கு அப்புறம் இந்த வாழையை எடுத்து நானே கூட இருப்பதாக நினைத்து கும்பிடு. பொருளாதாரம் உயரு. வருகிற வையாசிக்கு மேல உனக்கு ஒரு மண்ணு அமையு. புத்தியோடு பாக்கியத்தோடு திருமணத்தை அமைச்சு தரேன், ஜெயித்து கொடுத்துறேன். அரச்சலூர் அரச்சலூர் அரசலூர் யாருங்க? வாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க. கொஞ்சம் நடக்கிற கொஞ்சம் வழி விட்டு போடுங்க. அப்படி கொஞ்சம் பின்னாடி இருக்கணும். கொஞ்சம் வழி விட்டு உட்காந்துக்க. வர்றவங்க போறவங்களும் கருச்சாமி அடுத்து என்னையத்தான் கூப்பிடும் நினைத்த மக காலை விட்டு வா. இப்ப தொழிலை உயர்த்தி கொடுத்ததோட உனக்குன்னு ஒரு தொழிலை அமைத்து தரணும். மண்ணையே பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் என்பது கேள்வி. இரண்டையும் நடத்தி கொடுத்தா போதுமில்ல. அதே போல சகோதரனுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும், அதை ஜெயித்து கொடுக்கணும். அதற்காக ஒரு தூது ஒன்று வரும். அந்த தூதின் படியே போய் அவளுக்கு பெண்ணை அமைத்து கொடுத்துற, ஜெயித்து கொடுத்துற, கலங்க வேண்டாம். நீ எடுத்த முயற்சியில ஜெயிக்க வைத்து அந்த உத்தியோகம் உனக்கு வாங்கி கொடுத்துற. இதுவே சத்தியம், கலங்க வேண்டாம். அதே இல்லை தாயும் மகனும். அதே இல்லை தாயும் மகனும். எந்திரிச்சுவாங்க. எடுத்து மறந்துட்டு முன்னாடி தள்ளி பாருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன், சரியா? ஒரு மண்ணாலை கவலையும் சிந்தனை நடந்துட்டு இருக்குது. அந்த மண்ணை நமக்கு இருக்குமா வேணுமா வேண்டாமங்கிறத தீர்க்கமா தெரியணும். அதை மாற்றி அமைத்திடணும். அதெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்த்திடணும். தொழிலை வளர்த்து தரணும் என்பதும் கேள்வி. அந்த இடத்துக்கு கருத்தாவி வந்தாலும் வரலைனாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடணும் அப்படின்ற உனக்கு கேள்வி. இதுல தீர்க்கமா சொல்லிடணும் என்பதை நினைத்து வந்தாய். காலை விட்டு வா. வேற என்ன கேக்குற? புரியல? நானே சொல்றேன். அந்த கனியை கொண்டு போய் அந்த மண்ணில போடு. அந்த மண்ணை உனக்கு மாத்தி அமைத்து பொருளாதாரமா ஜெயித்து கொடுத்துறேன், கலங்க வேண்டாம், சரியா? இந்த கனியை தொழிலுக்காக வைத்துக்கோ. அந்த தொழிலை மாற்றி உருவாக்கி படிப்படியாக உயரு. என்னைய வெள்ளிக்கிழமைக்கு மேல என்னை வந்து சந்தி, ஜெயித்து கொடுத்துறேன். அப்பொழுது வாழ்க்கைக்கு பேசுறேன். கை மாத்தாதீங்க.
அப்பாவும் சொன்னாங்க அதுதான் நான் வாழ்க்கைக்கு அடுத்து பேசுறேன். வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாருன்ட்டேன். பணம்லாம் வரலைன்னு ஜெயித்து கொடுத்துருவேன். சரி. அது இருக்கு மேடம். அந்த மனக்காக பேசணுமான்னு கேட்டேன். அவர் மனதின் சிந்தனையை மாற்றி அந்த செயல்களை உருவாக்கி உன் வசம் இருந்து உன் பேச்சுக்கு எந்த சிந்தனையும் இல்லாம அபூர்வமா வாழ வைத்து உன் கூட இருந்து நடத்தி கொடுத்தா போதும்ல. கால் விட்டுவான். கொஞ்சம் இறங்கலாம் இருக்கு. அவர் சாமி பார்த்து சொல்லுவார். அது இல்லாத உன்னுடைய வீட்டுல ஏதாவது சிந்தனை இருக்குதா? அவர் செயலுக்கு ஏதாவது வேற சிந்தனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏக்கமும் உள்ளத்துல. அப்படி எதுவும் கிடையாது. புரியுதா? உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வராது. மாத்தி அமைத்து தருகிறேன். இனிமேல் உன் பேச்சே வேத வாக்கா இருக்கு. அமைத்து கொடுத்துறேன். இந்த கனியை கொண்டு போய் இதோட இன்னொரு கனி தீர்த்து சாப்பாடு செய்து சாப்பிடலாம். இந்த கனியை கொண்டு போய் வீட்டுல நிலவேல கம்பியில ஒருத்து கட்டிடலாம். இன்னொரு ரகசியத்தை பத்தி தெரியலாம். நானும் சொல்லணும். அது இப்ப சொல்ல முடியாது. என்னை தனியா வந்து சந்திக்கலாம். அப்பொழுது சொல்றேன். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் அப்படியே வாங்க. கவர் போட்டு திருநீர் கவர் போட்டு